வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். முண்டாசு தலையில் கட்டி முறுக்கு மீசை முகத்தில் வைத்து விடுதலைக்கு பாடுபட்டவன் யாரடி, அவன் வீரத்தமிழ் சுப்பிரமணிய பாரதி என்று போற்றப்படும் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் என்று. அவர் தேசபக்தி பாடல்களை மட்டும் பாடவில்லை, ஞான பாடல்களையும் பக்தி பாடல்களையும் காப்பிய பாடல்களையும் புது கவிதையும் கூட பாடினார். இருந்தாலும் அவரது தேசபக்தி பாடல்களே அனைத்திலும் மிஞ்சி நிற்கின்றன. அதிலும் வந்தே மாதரம் என்ற சொல்லை அவர் மிகவும் போற்றினார். வந்தே மாதரம் 150வது ஆண்டு கொண்டாடப்படும் இக்காலத்தில் அவர் வந்தே மாதரத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை பார்ப்போம். வந்தே மாதரம் வங்கமொழி பாடல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்டிருந்ததை இருமுறை தமிழில் மொழிபெயர்த்தார். அதில் முக்கியமான கருத்து என்னவென்றால், 7 கோடி என்று அவர் வங்கத்தை மட்டுமே மனதில் வைத்து பாடிய பாடலை 30 கோடி மக்களை உடையவர்கள் என்று பாரத தாயை குறிப்பிட்டு பாடியவர் மகாகவி பாரதி. அந்த பெருமை தமிழர்களுக்கு உண்டு. அதே மாதிரி வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று வந்தே மாதரத்திற்கு நமக்கு பொருள் கூறியவர் அவர். அதே வந்தே மாதரத்தை நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறார். வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அது மாதிரி மானுயிர் பாரத தேவியின் மந்திரம் வந்தே மாதரமே என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். வந்தே மாதரம் மந்திரம் எங்கே என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். நாட்டு வணக்கம் என்ற தலைப்பிலே நமது முன்னோர்களை நினைவு கூர்ந்து நம்ம அசை போடுகின்ற ஒரு பாடல். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ என்று கூறிவிட்டு அந்த பல்லவியை திரும்ப பாடுகிறார். வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அப்படின்னு. இதே மாதிரி தான் அடுத்தடுத்து இதே இதை பாடியிருப்பார். இன்னுயிர் தந்தமை ஈன்று வளர்ந்தது அருள் ஈந்தது மின்னாடே, எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தது மின்னாடே, அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்தது மின்னாடே, தங்கள் பொன்னுடல் இன்புற நீர்விளையாடியில் போந்தது மின்னாடே, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று குறிப்பிட்டிருப்பார். அடுத்தால நம்ம வழக்கமாக பாரதமணி திருநாடு சேனல் உபயோகப்படுத்துகிற வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் என்ற பாடல் கூட முடிக்கும் போது வந்தே மாதரம் என்று முடித்திருப்பார். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்துக, தீதலாம் நலிக, அறம் வளர்ந்திடுக, மரம் அடி உருக, ஆரிய நாட்டினர் ஆண்மையோடு ஏற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து மிக்கோங்குக, நந்தேத்தினர் நாடுரு முயற்க, வந்தே மாதரம் என்று பாடியிருப்பார். இந்த தேசத்தை பற்றியே முற்றிலும் அக்கறை கொண்டவராக மகாகவி பாரதியார் அவரது ஒவ்வொரு பாடலிலும் கருத்துக்களை தெரிவித்தார். அதில் வந்தே மாதரம் என்ற சொல்லுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். மகாகவி பாரதியார் சொன்ன வழியில் நாம் வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த் என்று போற்றுவோம். நன்றி.